வணக்கம், நான் டாக்டர் ஷர்மிளா. முட்டை சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. முட்டை அப்படின்றது இட்ஸ் அ வெரி ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ். குழந்தைங்களுக்கு டாக்டர்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க முட்டை சாப்பிட சொல்லுங்க. க்ரோயிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், ஈஸிலி அவைலபிள் ப்ரோட்டீன் அப்படின்றதுனால. ஆனால் என் குழந்தை முட்டை சாப்பிட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒன்று, எக்கோட ஷேப்பை மாற்றுறது. எக் பிரேக் பண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணி தோசை மாதிரி நல்லா தின்னா பேப்பர் மாதிரி அதை ஊற்றி கொடுக்கலாம். அடுத்தது, அதுலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை இல்லாட்டி தேன் போட்டு, கோதுமை மாவு உள்ளே போட்டு, கொஞ்சமாக வெண்ணிலா எசென்சியலில் வெண்ணிலா பீன் பவுடர் பண்ணி போட்டு நல்லா அதை பேட்டர் மாதிரி பண்ணிட்டு பேன்கேக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை மஃபின்ஸ் உங்களுக்கு பேக் பண்ண தெரியும் அப்படின்னா அதுலேயும் எக்ஸ் நீங்கள் போட்டு பண்ணி கொடுக்கலாம். இல்லையா, முட்டையும் கொஞ்சம் பாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஸ்டீம் குக் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பவுன்சி டெக்ஸ்சரில் சீஸ் கேக் மாதிரி வரும், நம்ம சீம்பால் மாதிரி வரும் டேஸ்ட்டும். முட்டை மிட்டாய்னு சொல்லுவாங்க, அதையும் அந்த மாதிரியான ஒரு ரெசிபியும் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாத்தோட இன்னொரு சூப்பர் ஐடியா என்ன அப்படின்னா, 2 ஜீரகம், 2 மிளகு, 2 பல்லு பூண்டு நெய்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு பாயில் பண்ண ஃபுல் எக்கையும் அதுல மிக்சியில போட்டு திருப்பி நல்லா அரைச்சிட்டு 2 டீஸ்பூன் கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டு எடுத்தீங்க அப்படின்னா மயனீஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபைன் டெக்ஸ்சர்ல இருக்கும். இதை நீங்க சட்னியா யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி மேல ஸ்ப்ரெட் பண்ணலாம், டோஸ்ட் மேல ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஈஸியா குழந்தைங்களுக்கு அது எக்குன்னே தெரியாம சாப்பிட்டுடுவாங்க. அவங்களா எக்கு விரும்பி சாப்பிட்ற வயசு வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்க அதை மாற்றி கொடுக்கறதுல தப்பு இல்லை. இது மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணுமா? ஃபாலோ அஸ். தேங்க்யூ.